श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 356. कृतिनः शिरसा समुद्वहन्तः कतिचित् केशवपादुके रजस्ते रजसस्तमसोऽपि दूरभूतं परिपश्यन्ति विशुद्धमेव सत्वम्. பதபதார்த்தம். ஹே கேசவ பாதுகே, வாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே. கதிச்சித் கிருத்தினஹா, சில புண்ணியசாலிகள். தே, உன்னுடைய. ரஜஹா, தூளியை. ஷிரசா, தலையினாலே. சமுத்வஹந்தஹா, தூக்கியவர்களாய்கொண்டு. ரஜசஹா, ரஜோகுணத்திற்கும். தமசோபி, தமோகுணத்திற்கும். தூரபூதம், மிகவும் ஒதுங்கியதாயிருக்கின்ற. விஷுத்த, ஒரு கெடுதலும் இல்லாமல் இருக்கின்ற. சத்தியமேவ, சத்வகுணமுள்ளதான பரமபதத்தையே. பரிபஷ்யந்தி, பார்க்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பாதுகையோட அந்த தூளினால், அந்த ரஜஸ்னால், அந்த ரஜஸை சிரஸில் தரிச்சுண்டவாளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஐஸ்வர்யங்கள்லையும், அதாவது ஒரு பதவி, பட்டம், செல்வம், அந்த மாதிரி எந்த விதமான ஐஸ்வர்யமாக இருந்தாலும், அல்லது கைவல்யம்னு சொல்லப்படக்கூடிய ஆத்மானுபவமாக இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம்னு தோணி பரமபதத்தை நினச்சி பரமபதத்தையே அடைவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். இது ஒரு ஒரு திரிகுணம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தத்துவத்தின் அடிப்படையாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ரகசியத்ரய சாரத்தில் தத்துவத்ரய சிந்தனாதிகாரம்னு ஒரு அதிகாரம் ஒன்று உண்டு. அதில் சுவாமி நம் சுவாமி இதை பற்றின ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். அதாவது இந்த உலகமே இந்த ஸ்லோகத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுட்டோம்னா தான் இதெல்லாம் ரசிக்க முடியும். அதாவது இந்த பிரபஞ்சமே எப்படி இருக்குது அப்படின்னா, திரிகுணம்னு சொல்லப்படக்கூடிய சத்வம், ரஜஸ், தமஸ், இது 3 தான் உருவாயிருக்கு. அதாவது அச்சேதனங்களை 3 வகையாக பிரிப்பா. அந்த அச்சேதனம், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன்னு 3 தத்துவம். அதில் அச்சேதனத்துக்கு 3 விஷயமாக பிரிக்கிறா. அது திரிகுணம், காலம், சுத்த சத்வம் அப்படின்னு பிரிப்பா. இந்த திரிகுணத்தை திருப்பி 3ஆக பிரிக்கிறா, சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு. இப்போ இந்த மொத்த பிரகிருதியுமே, இந்த மொத்த உலகமுமே, அதாவது இந்த லீலா விபூதி முழுக்கவே இந்த ரஜஸ், தமஸ், சத்வம், இந்த 3 விதமான எலிமெண்ட்ஸ்னால், ஒரு ஒரு தத்துவத்தினால உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு சாய்க்கிற ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில் சுவாமி. எப்படி அப்படின்னா, இதோட காம்பினேஷன்ஸில் தான் மொத்தமே இருக்குது. இந்த பிரபஞ்சம் முழுக்கவே அப்படித்தான் இருக்குது. இந்த மூல பிரகிருத்தின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள்லேருந்து மகத்து, அகங்காரம், அதுலேருந்து தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனசுன்னு மொத்தம் 24 தத்துவங்கள் வருது. 25வது தத்துவம் இந்த ஜீவாத்மா, 26வது தத்துவம் அந்த பரமாத்மா அப்படின்னு பெரியவா நிர்வாகம் பண்ணுறான். இப்போது இந்த 24 தத்துவத்தையும் உள்ளடக்கி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புலையும் இந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் கலந்து இருக்குது. இதோட ப்ரப்போர்ஷன், இதோட காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒருத்தருக்கு. அதனால தான் ஒருத்தரும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு இதில் ஆசை இருக்குது, ஒருத்தருக்கு அதில் ஆசை இருக்குன்றதுக்கெல்லாம் காரணம் இந்த குணங்கள் தான். தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம். சத்வகுணம்ன்றது பக்தியை நிறைய குறிக்கிற விஷயமா இருக்கும். நல்ல விஷயங்களை கேட்கறது, பார்க்கறது. அது நேம் இட் செல்ஃப் இம்ப்ளைஸுங்கிற மாதிரி சத்துவம் அப்படின்னாலே அது ரொம்ப நமக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறது. ரஜோகுணம் அப்படிங்கிறது நம்ம வேலையெல்லாம் செய்யறதுக்கான ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கறது, கோபம், ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்கறது ரஜோகுணம். தமோகுணம்ங்கிறது ஒரு சோம்பல், ஒரு எதையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ஒரு அறிவின்மை, முயலாமை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தமோகுணம். இது 3 கலந்தது தான் இந்த பிரபஞ்சமே. நம்மளோட இந்த உடல் உட்பட எல்லாமே இது 3 கலந்தது தான். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நம் சுவாமி என்ன சாய்க்கிறார்னா,
இப்படி இந்த மாதிரி 3 குணமும் கலந்து கலந்து சில சமயம் நம்ம ரொம்ப நல்லவாளாக இருக்கும், சில சமயம் ரொம்ப கெட்டவாளாக இருக்கும், பயங்கர கோபம் வருது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் தலையோங்கிறதுனால தான். அப்போது இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பாதுகையினுடைய அந்த தூளியானது, அந்த ரஜஸானது நம்ம மேலே படும் பொழுது, இது வந்து சில புண்ணியசாலிகளுக்கு தான் தெரியறது, அவள் வந்து இதை அனுபவிக்கிறா. எல்லாருக்கும் இது புரியறதா, எல்லாருக்கும் இது தெரியறதா, தெரிஞ்ச உடனே தெளியறதா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு அது தெரியலை. கதிச்சித் கிருத்தினகா, சில புண்ணியசாலிகள் அவளுக்கு இது தெரியறதுனால என்ன ஆறுது அப்படின்னா, இந்த பாதுகையின் மேலே பட்ட அந்த தூசானது நம்ம மேலே படும் பொழுது ஒரு காற்றடிக்கிறது, பெருமாள் வீதி புறப்பாடில் கூட போகும்போது நம்ம மேலேயும் பெருமாளோட அந்த திருமேனி சம்பந்தம் பட்டு பாதுகையின் சம்பந்தம் பட்ட அந்த தூசானது நம்ம மேலே படும் பொழுது நமக்கு இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் சரியாகப்பட்டு சத்வகுணம் மேலோங்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, சத்வகுணமுள்ளதான பரமபதத்தையே பார்க்கிறார்கள் அப்படிங்கிற. இப்போ இந்த பூலோகத்தில் அல்லது இந்த சத்தியலோகம் வரைக்கும் தான் இந்த மூலப்பிரகிருதி இந்த மாதிரி சத்துவம் ரஜஸ் தமஸ் சேர்ந்தது இருக்கும். ஆனால் பரமபதத்தில் வைகுண்டத்தில் எல்லாமே சுத்த சத்துவம், முழுக்கவே சுத்த சத்துவம். இங்கே பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்துவம் இல்லை, அது சுத்த சத்துவம். அது இதுலேருந்து ரொம்ப வேறுபட்டது. அது பரிபூர்ணமான சுத்த சத்துவம். அங்கே இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபமாகட்டும், அல்லது பெருமாளோட திவ்யமங்கல விக்கிரகமாகட்டும், திருமேனியாகட்டும், நித்திய சூரிகளோட அவளுடைய அந்த திவ்ய உடலாகட்டும், எல்லாமே சுத்த சத்துவமயமானது அங்கே. அப்படி இருக்கிற இடத்துல நமக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறது எது? பாதுகையின் மேல்பட்ட, பாதுகையினால் நம்மேல்பட்ட அந்த தூசானது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் அழுத்தி நமக்கு ஒரு சத்வகுணத்தை மேலோங்க பண்ண வச்சு, இந்த சத்வகுணத்தினால அந்த சுத்த சத்துவத்தை அடையறதுக்கு ஒரு வழியை காமிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய தத்துவம். இது ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்தில் பார்த்தோன்னா தத்துவத்திரய சிந்தனாதிகாரம்ன்றது ஒரு பெரிய அதிகாரம். அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமான அதிகாரம். ஆனால் அது அவ்வளோ சுலபமாக நம் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு புரியிற மாதிரி ரொம்ப எளிமையாக 4 வரியில் கொடுத்துருக்க. ஆக இந்த மாதிரி அடைஞ்சவா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எப்பவுமே நம்மளுடைய ஆழ்வார்கள் தான். பாதுகையின் தூசு அப்படின்னா அது ஆழ்வார்களின் அந்த அந்த அனுகிரக விசேஷம்தான். அப்படி நம்மாழ்வாரோட அனுகிரக விசேஷத்தை ரொம்ப அனுபவித்தவர் யார் அப்படின்னா நம் மதுரகவி ஆழ்வார் தான். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே அப்படின்னர். ஆக அந்த மாதிரி அந்த நம்மாழ்வாரோட திருவடி தூசையே நம்பி இருந்த நம்மளுடைய மதுரகவி ஆழ்வார், அவருக்கு வந்து அந்த தமோகுணமும் ரஜோகுணமும் சுத்தமாக அது இல்லாமல் அந்த சத்வகுணம் மேலிட்டால அவரால் அடைய முடியறது பரமபதத்தை இல்லை, அவர் சொன்ன இந்த பாசுரத்தை சொன்னவாளுக்கே அடைய முடியும் அப்படின்னு சாய்க்கிறார். நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினே, நான் அடைஞ்சுடுவேன்னு அவர் சொல்லலை. இந்த ஸ்லோகத்தை பக்தியோடு சொல்லும்போது, இந்த பாசுரங்களை ஆழ்வார நினச்சிட்டு சொல்லும் பொழுது அவளுக்குமே அது கிடைக்கும். அந்த சத்வகுணமுள்ள பரமபதமானது வைகுந்தமானது கிடைக்கும் அப்படிங்கிற. ஆக பாதுகையின் தூளியினால் நமக்கு இந்த பூலோகத்தில் சத்வகுணம் மேலோங்கி அந்த சுத்த சத்துவத்தை அனுபவிக்க முடியும். இதற்கு யார் உதாரணமாக இருந்திருக்கான்னா அதோ மதுரகவி ஆழ்வார் உதாரணமாக இருந்திருக்கார். நம்மாழ்வார் திருவடியே தனக்கு சாஸ்வதம்னு இருந்தவர்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுத்த சத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான நமக்கு ஒரு வியாஜ்யத்தை கொடுத்துருக்கார் சுவாமின்னு சொல்லி தலை கட்டுகிறோம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.